அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் தீபாவளி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்பவே இந்த தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அழகழகான இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைட் வெயிட்டில் பார்க்க பார்வையாக இருக்கிற மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் தான், தோடு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு இப்போ நம்ம வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே பார்க்க பார்வை அழகாக தோடு போடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு நம்ம அரை பவுனோ இல்லை ஒரு பவுனோ நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கிராம் 3 கிராம் 3.5 கிராம் இந்த ரேஞ்சஸ்லேயே பார்க்க பார்வையாக அழகழகான வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேஸ்டேஜ் மேலே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அழகான மயில் வச்ச தோடு தான். எனக்கு இந்த தோடு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த தோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் வருது. அதாவது அரை சவரன்லேயே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரியும் மேலே மயில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் சில பேர் இதை பட்டத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் சில பேர் இதை பட்டத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டியோட ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ காது நிறைவாக இருக்கும், நிறைஞ்சிருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிராம்ஸ் தான் வருது, அரை சவரன் கூட இல்லை. கீழே அழகாக ஒரு பால் ஹேங்கிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காது நிறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜேத்தோடு டைப்பில் ஆனால் வளைவு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கீழே அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்ஸும் கொடையும் கொடுத்துருக்காங்க. ஒரு கீழே ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயத்தோட மாதிரி வளைவு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த கோல்டு வச்சு பால் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு 4 கிராம்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் நடுவில் மகாலட்சுமி இருக்குது பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ மேலே உங்களுக்கு திருகாணி வரும், கீழே ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 4 கிராம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருந்தது. கீழே அந்த முத்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ நல்லா பார்வையான கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். அடுத்து பார்க்குற இந்த தோடுமே பார்த்தீங்கன்னா அதே பட்டத்தோடு வெரைட்டி தான் இதுவுமே. ஸோ கீழே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கொடை கொடுத்து கீழே ஒரு ஜிம்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 கிராம் 3.5 கிராம் அதுக்குள்ளே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேட்டர்ன் கரெக்டாக 4.1 கிராம் வெயிட்டில் வருது, சரிங்களா? அரை சவரனுக்கு ஒரு 100-150 மில்லி எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து கீழே கொடை ஜிம்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால் ஹேங்கிங்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வரிசையாக ஒரு 3 அடுக்கில் பால் தொங்குது, அதுக்கு கீழே ஒரு ஜிம்கி மாதிரி. இது 3.4 கிராம்ஸ் வருது. நம்ம உருண்டை தோடு போடுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோடில் கீழே பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அழகாகவும் கொஞ்சம் யூனிக்காகவும் நமக்கு இந்த பேட்டர்ன் இருந்துச்சு. நிறைய பேருக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டெய்லி வேருக்கு இந்த மாதிரி ஹேங்ஸ் தான் போடுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தோடில் அழகாக ஒரு பூ மாதிரி கீழே லீஃபு, அதுக்கு கீழே கீழே தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக உங்களுக்கு 3 கிராம் தான் வருது. நெட் வெயிட் 2.8 கிராம்ஸ் தான் வருது. ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு போக 2.25 கிராம் தான் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக பார்வையாக கொடுத்துருக்காங்க. கல்லும் பார்த்தீங்களா, க்ரீன் வித் பிங்க்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது அழகான ஃப்ளவர் பேட்டர்னில் கீழே பாருங்களேன் எவ்வளோ ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் தொங்குறது பிடிக்கும்ல. இது 4.3 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. அரை சவரன் அப்புறம் ஒரு 300 மில்லி எக்ஸ்ட்ரா. தங்க நகை சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாதம் தோறும் பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாயில் இருந்தே நகையை நீங்கள் சேர்த்து வைக்கலாம். நம்ம லலிதா ஜுவல்லரியில் 11 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸி கோல்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் 5000, 10,000, 15,000, 20,000க்கு மேலே கூட 11 மந்த் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேதாரம் செய்குலியே இல்லாமல் நீங்கள் மாதந்தோறும் கட்டுற பணத்துக்கு அன்னைக்கு டேட்டுக்கு கிராமாக அது ஆட் ஆகிடும். ஸோ டோட்டலாக எத்தனை கிராம்ஸ் நீங்கள் நகையை சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் நகையாக எடுத்துக்கலாம். இந்த நகை எடுக்கிறதுல கூட அதிகமான வேஸ்டேஜ் இருக்கிற பொருள் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் எல்லாருமே பண்ணணும். ஸோ மாதம் நம்ம சேர்த்து வைக்கிறது மூலயமா நகை விலை ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆனால் கூட நம்மளால் ஓரளவுக்கு லாபத்தில் எடுக்க முடியும். ஏன்னா சேதாரம் செய்கூலி நமக்கு டோட்டலாக இல்லைங்கிறதுனால ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பணத்தை வந்து மாதந்தோறும் செலுத்த முடியும். ஸோ ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே லேண்ட்லைன் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக அந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ மொத்த பணமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மொத்தமாகவே நம்ம லலிதா ஜுவல்லரியில் டெபாசிட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது 6 மந்த்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் 1 இயருக்கும் போட்டுக்கலாம். 6 மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குது, நான் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 15,000லேருந்து டெபாசிட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 6% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இதே 1 இயருக்கு அப்புறம் நான் டெபாசிட் பண்ணிடுறேன், நான் 1 இயருக்கு அப்புறம் நான் அதுக்கு பொருள் எடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா சேதாரம் செய்கூலி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, ஜிஎஸ்டி பே பண்ணணுமா, லலிதால உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரி, சரிங்களா? அதனால் நம்ம எந்த ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நம்ம நகை எடுத்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நம்ம சேர்ந்து பணம் செலுத்தி கடைசியில் நகை எடுத்தாலும் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு வந்து 3% நம்ம என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி முறைப்படியே நம்ம பே பண்ணிட்டு தான் வாங்கணும். இது நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் கம்மியாக கொடுக்குறாங்க, அதனால் உங்களுடைய தங்கம் வந்து 916 தான் இருக்குமா, இல்லை வந்து தரம் கம்மியான தங்கத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கிடையாது. லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சின்ன தங்க பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே 916 ஹால்மார்க்கடு கோல்டு தான். அதை நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் 9 கேரட் கோல்டு வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ லலிதா ஜுவல்லரியில் எனக்கு தெரிஞ்ச 9 கேரட் வந்து இன்னும் கொண்டுட்டு வரல. சப்போஸ் வந்தாங்கன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு ஃப்யூச்சரில் வீடியோவை எடுத்து போட முடியுதுன்னா போடுறேன். ஆனால் என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் இன்னுமே வந்து நம்ம 916 கோல்டு எடுக்க முடியாது, அதாவது 22 கேரட் கோல்டு வந்து வாங்க முடியாது, அது விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் 18 கேரட்டோ 9 கேரட்டோ 14 கேரட்டோ அந்த மாதிரி நாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி சஜஷனாக சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்காதீங்க. நீங்கள் வந்து 5 பவுன் எடுக்க வேண்டிய இடத்துல என்னால் 3 பவுன் தான் எடுக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி விலை வந்து அந்தளவுக்கு கூடிடுச்சுன்னு நீங்கள் நினச்சாலும் தயவு செஞ்சு 3 பவுன் நகையே வாங்குங்க. ஏன்னா எப்பயுமே 22 கேரட் கோல்டு நகைக்கு தான் ஃப்யூச்சரில் மதிப்பு அதிகம். அந்த ரேட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு கோல்டை வந்து போட்டு வேறு கோல்டாக மாற்றுறீங்க, இல்லை அந்த தங்கத்துக்கு கொடுத்த பணத்துக்கு நம்ம அதிகமான ஒரு பணம் வந்து நமக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக 22K கேரட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும். அதனால் நம்ம பணம் வந்து கம்மியாக இப்போ செலுத்தி 18 கேரட்டோ 9 கேரட்டோ நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது சீரியஸாகவே நம்ம கம்மியாக கூட நம்ம தங்கத்தை எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் 9 கேரட்டுக்கோ 18 கேரட்டோ கோல்டோ தயவு செஞ்சு போகாதீங்க. என்னோட ஒரு சின்ன சஜஷன் தான் இது. அதே மாதிரி நம்மளோட லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய 3 ஒரு சூப்பரான ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் வீடியோவை எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வீடியோவை தெளிவாக நீங்கள் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சேவிங்ஸ் டீட்டெயில்ஸை அப்படின்ட்டு, அதில் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது நாளைக்கு நம்ம சேனலில் வரும், மறக்காமல் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 கிராம் 3 கிராம் 2 கிராமில் பார்க்க வச்சுருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த வீடியோவையும் அடுத்தடுத்த வாரங்களில் நான் போடுறேன். ஓகேவா? பாய்.